கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலேயே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாசம் டிசம்பர் மாசம் 11 மாசமும் பாதுகாத்து 12ஆம் மாசத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 25 மெசேஜ் காலையில, அதே போல நைட் நேரத்திலே, கிறிஸ்துமஸ் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்பதை இரவு நேரத்தில் தினம்தோறும் ஒவ்வொரு செய்தி நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 51ஆம் வசனம், 54ஆம் வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2017 சர்ச்சில் சிஎஸ்சில் சைடில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அங்கே 550 குடும்பம் உண்டு. 450 குடும்பம் ஊரில் இருப்பாங்க. ஆனாலும் என்னோட இதயத்தில் ஒரு பாரம், 450 குடும்பம் பத்தாது, இன்னும் ஜனங்களை சந்திக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதே நேரத்தில் பரலோகத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கான ஆத்துமாவை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன நேரத்தில் போய் பார்க்கணும். சிலவங்களை பார்க்க ஒரு பரிசு வாங்கிட்டு போவாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் உண்டு. பரிசுத்த வேதாந்தத்திலே பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரும்போது பரிசுத்த வேதாந்தத்தை அடிக்கடி உட்கார்ந்து தியானிச்சுட்டு இருப்பேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்திலே ஒவ்வொரு வசனமா நிப்பாட்டி மெதுவா தியானிப்பேன். அப்படி தியானிக்கும் போது தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன். என் பாவத்தை மன்னிக்கிறாரு, என் அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு, என் தலைமுறை சாபத்தை எல்லாம் சிறுதலை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது தியானிச்சுட்டு வரேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே அந்நிய பாஷை கொடுத்தார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அதிகமாக அந்நிய பாஷை பேச நேரம் இருந்துச்சு. அதே நேரத்தில் நைட் நேரத்தில் தூக்கம் வரல அப்படின்னா நைட் நேரத்தில் உட்காந்து வேதத்தை தியானித்து கொண்டிருப்பேன். இதுபடிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் சர்ச்சில் உட்காந்து ஜெபிக்கும் போது ஊழியத்துக்காக பெயர் தாங்க, ஆண்டவரே ஊழியத்துக்காக பெயர் தாங்க, ஊழியத்துக்காக பெயர் தாங்க சொல்லி ஜெபிக்கிற ஒரு பழக்கம். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு நாள் தேவன் அருளிய அப்பம் அந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது அப்படியே நிப்பாட்டிட்டார். அந்த ஊழியத்தோட பெயரை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். உடனே நான் என் டைரியில் பைபிளில் உடனே அன்னைக்கு டேட் போட்டு நான் எழுதி வச்சுக்கிட்டேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக தான் நீங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறீங்க. அந்த வசனம் எங்கே இருக்கு அப்படின்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைய குடும்பத்திலே சாட்சி சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையிலே நாங்க எந்த அடிமையில இருக்கிறோம், எந்த பாவத்துல இருக்கிறோம், எப்படி மனம் திரும்பணும், எங்களுக்கு அநேக காரியங்கள் பிரயோஜனமா இருக்கு என்று எத்தனையோ குடும்பத்திலே சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அருளிய அப்பம், அந்த மினிஸ்ட்ரி
அது தேவன் தந்தது. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். தேவன் அப்படின்னா பிதாவாகிய தேவன், அருளியே அப்படின்னா கிருபை, அப்பம், வார்த்தையாக, கிருபையாக, சத்தியமாக நம்ம இதயத்துக்குள்ள வந்தார். நானே மெய்யான ஒளி என்றார். நானே ஜீவ அப்பம் என்றார். தேவன் அருளிய அப்பம், வார்த்தையாக வந்தார். நமக்காக மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். மாம்சத்துல வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். தேவன் அருளிய அப்பம். கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நான் நிறைய நேரம் சாட்சி சொல்லியிருக்கேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனாலும் ஒவ்வொரு வசனமும் எழுத்து கூட்டி தான் வாசிப்பேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே உங்களிடத்துல பேசுறதுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த மாசம் 25 நாளுமே 25 மெசேஜ் பேசணும். ஒவ்வொரு செய்திக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தூங்கும் முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த மாசத்துல எப்படிலாம் நம்ம நன்மை செய்யணும் அதை மட்டுமே பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமியில எல்லாரும் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜனங்களை மீட்டெடுக்கணும். ஜனங்களை மீட்டெடுக்க அவரே இறங்கி வரார். பழைய ஏற்பாட்டிலே புலம்பல் எழுதப்பட்டிருக்கு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து என்று எழுதப்பட்டிருக்கு. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கெட்டு போன ஒரு மனுஷனை மீட்டெடுக்கணும் அப்படின்னா தேவன் தான் மாம்சத்துல வெளிப்படணும். நம்மளை உருவாக்குன தேவன் தான் வெளிப்படணும். அவர் வெளிப்பட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற முடியும். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போனார்கள் அப்படின்னா மகா கிடங்குல கிடக்குறாங்க. மகா ஆழமான கிடங்குல கிடக்குறாங்க. ஒரு குழியில கிடக்குறாங்க. எந்திரிக்க முடியல. ஐயோ நான் மேல வரணும் சொல்லி யோசிக்கிறோம். ஆனா மேல வர முடியல. நம்மளை மீட்டு எடுக்க வானத்திலிருந்து இறங்கினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார். அதுதான் முதல்ல நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக தேவன் அருளிய அப்பம் நமக்காக வெளிப்பட்டார். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். நம்ம எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னா நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாரையும் மீட்டு எடுக்கணும். ஆனால் நமக்காக அவர் ஜீவ பலியானும். அது பிதாவின் சித்தம். எல்லாரையும் மீட்டு எடுக்க தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக ஜீவ பலியாக தந்தார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு கிருபையின் காலத்துல வாழ்கிறோம். நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய தலைமுறை சாபத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய நோய்களை எல்லாம் தாமே சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கும் போது எனக்காகவா மரித்தீங்க, எனக்காகவா நீங்க பலியானீங்க, ஏன் சாபத்தை நீங்க சிலுவையில சுமந்தீங்களா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ராஜாவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய தலைமுறை சாபம் மன்னிக்கப்படுகிறது. சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன்.
நமக்காக ஜீவனை தந்த தேவன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம். அப்ப நம்முடைய யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம் சேனல் மூலியமா ஒவ்வொரு வார்த்தை வரும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே விடுதலை. கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலுமே சமாதானம் இருக்கும். கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஆறுதல் இருக்கும். ஆவியானவர் உங்களோடு இடைப்படும் போது மனமாற்றம் இருக்கும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் தாண்டிட்டு, ஆனால் பைபிள் வாசிக்கும் சொல்லி எனக்கு அக்கறையே கிடையாது. உங்க செய்தியை நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன். எப்படி வாசிக்கன்னு சொல்லி எனக்கே தெரியல. 20 வருஷமா நான் பைபிள் வாசிக்காம இருந்தேன். ஆனா ரட்சிக்கப்பட்டேன். எந்த பாவம் பண்ண மாட்டேன், எந்த தப்பு பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன். ஆனா பைபிள் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட் என்று வரவே இல்லை. ஆனா உங்க செய்தி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இன்னொரு சகோதரி, எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல பைபிள் வாசிக்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களோட யூடியூப் சேனலை நாங்க பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. தேவன் அருளிய அப்பம். அவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க 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 நம்முடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படும். நம்முடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படும் போது வசனத்தினுடைய வெளிச்சம், வசனத்துடைய அர்த்தம், வசனத்துடைய மறைபொருள், ஆவியானவர் உங்களோடு பேசும்போது உங்க வாழ்க்கை ஒரு மாற்றமாயிருக்கும். வேதத்தை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. எத்தனையோ ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. எத்தனையோ குடும்பத்திலே சாட்சி சொல்லிருக்கீங்க, பிரதர் உங்க செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில நிறைய குறைகள், நிறைய குற்றங்கள், நிறைய பாவங்கள். நான் ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். கையில பைபிள் எடுத்து வாசல எனக்கு பழக்கம் இல்லை. நான் இருக்கிற இடத்துல வந்து கேட்டு பார்த்தா தெரியும், நீ எங்கப்பா கடை வச்சிருக்க அப்படிம்பாங்க. நான் ஊழியம் பண்றேன்னு சொன்னா கூட யாருக்கும் தெரியாது. கர்த்தர் என்னை வெளியில கொண்டு வந்தார், அவ்வளவுதான். முடங்கி போய் கிடந்தேன். நிந்தை, அவமானம், கேவலம் எல்லாம் இருந்துச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் பொதுவா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் வாசிக்க மாட்டேன். மணிக்கணக்கில் போயிட்டு இருக்கும். அப்படி வாசிக்கும் போது எந்த வசனத்துல பேசுறாரோ, இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்க, நான் அப்படி இல்லையே, என்கிட்ட இவ்வளோ மிஸ்டேக் இருக்க, இவ்வளோ பாவம் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை தியானிக்கும் போது கண்ணீர் வந்துடும். உடனே ஜெபம் பண்ணுவேன். இது ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அதனாலதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை, கஷ்டம், போராட்டம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. எத்தனை வீட்டுல படம் பார்த்து நாடகம் பார்த்து அப்படியே வாழ்றாங்க தெரியுமா? இப்ப லேட்டஸ்டா செல்போன். சின்ன பிள்ளைப்பா, சர்ச்சில் நான் 2 நாள் முன்னாடி பார்த்தேன். ஒரு 5 வயசுல, ஒரு 4 வயசுல, ஒரு 3 வயசு இருக்கும், அவ்வளவுதான். 2 பையன் 2 செல்போன் வச்சிருக்கான். அப்பா சாப்பாடு கொடுக்குறாரு, பிரதர் செல்போன் கையில இருக்கு அப்படின்னு. செல்போன் கையில இல்லைன்னா சாப்பிட மாட்டான். சாப்பிட்டு முடிச்சோன்னு செல்போன் வாங்கினு சொல்லி 2 செல்போன் 2 பையன் கையில கொடுத்துருக்காங்க. சர்ச்சில் தான் நான் பார்த்தேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் கூட செல்போன்ல அடிமையா இருக்கு. நிறைய வீட்டுல கணவர்மார் அடிமையா இருக்காங்க. நம்ம கையில செல்போன் வந்த உடனே எவ்வளவு நேரம் நம்ம பார்க்கிறோம், அதுல என்ன பார்க்கிறோம், ஏன் பார்க்கிறோம்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா நல்லதும் வருது, கெட்டதும் செல்போன்ல வருது. அதை நாம் கொஞ்சம் ஞாபகத்துல வைக்கணும். ஆன்லைன் மூலியமா எல்லா தேசத்திலும் செய்தி கேட்குறீங்களா? உங்க வாழ்க்கையில விடுதலை இருக்கா?
உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறிட்டா? இன்னும் வாழ்க்கையில பாவம் தொடருதா? இன்னும் அக்கிரமத்துக்குள்ள கிடக்குறீங்களா? இன்னும் துன்மார்க்கமா வாழ்றீங்களா? இன்னும் துணிகரமா வாழ்றீங்களா? இதோ இந்த நாளிலே மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் அருளிய அப்பம் வார்த்தை மூலியமாக எந்தெந்த குடும்பத்துல நீங்க கேட்கிறீங்களோ, நம்ம எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும். எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும். நம்ம செத்தா பரலோகத்துல நிக்கணும், அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போன மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல போன உடனே, டாக்டர் எனக்கு காய்ச்சல் டாக்டர் அப்படிமா. செக் பண்ணி பாருங்க டாக்டர், எனக்கு எத்தனை டிகிரி அப்படிம்பாங்க. உடனே செக் பண்ணி 101 அப்படிம்பாங்க. அப்படியா அப்படிம்பாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய பாதப்படியில நம்ம வந்ததுக்கு அப்புறம், அப்பா என் வாழ்க்கையில இன்னும் என்னப்பா குறை இருக்கு, ஏதாவது இருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருடைய பாதப்படியில காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்கிறீங்க. வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது கிறிஸ்து நமக்காக எப்படிலாம் பாடுபட்டார், 3ஆம் நாள் எப்படி உயிர் தெழுந்தார், எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே விடுதலை இருக்கா என்பதை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து என்று எழுதப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்களை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவருடைய மனதை அவர் திறந்து, நம்ம இருதயத்தை அவர் திறந்தா மட்டும்தான் வேதத்தினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையிலே கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை இந்த மாசத்திலே 25ஆம் தேதி கிறிஸ்துடைய பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்தார், நமக்காக இறங்கி வந்தார். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 51ஆம் வசனத்திலே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில வழி நடத்தும் போது மன்னானாலே 40 வருஷம் ஜனங்களை வழி நடத்தினார். பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலியமாக 40 வருஷம் வழி நடத்தினார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ நித்திய ஜீவன் வரிய அவர் தான் நம்மளை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வரிய நம்மளை எப்படி கொண்டு போறாருன்னு சொல்லி பரிசுத்த வேதாந்தத்தை எடுத்து தியானிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணும் அது தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில என்ன மன்னா வேணும் அது தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில செய்தியை நம்ம தியானிக்கும் போது உங்க இருதயத்துல என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் பேசி கொண்டிருப்பார். இன்னைக்கு காலையில உள்ள மன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அந்த மன்னாவை காலையில தியானித்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம உண்மையா இருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மனமாற்றம், விடுதலை, ரட்சிப்பு, எல்லா விதமான ஆசீர்வாதம் ஒரே கிஃப்ட்டுகள் அடங்கி இருக்கு. அதிகால வேளையில் நம்ம கிருபையை கேட்கும் போது அவர் கிருபை மட்டும் தரல, தம்முடைய ஜீவனையே தந்திருக்கிறார்.
தேவன் அருளிய அப்பம் சேனல் மூலியமா பாக்குறீங்களா? கர்த்தர் மட்டும்தான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியம் உண்டோ எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நமக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக பிற்கப்பட்டார். அவரை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறுகிறது, நம்ம வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது, நம்ம வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்கிறார். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு நம்ம புறப்பட்டு போகணும். சில குடும்பத்திலே நான் வீட்டிலேயே கேட்கிறேன், நான் வீட்டிலே இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டுல இருப்பீங்க, வேற வேற ஊர்ல இருப்பீங்க, வேற வேற நாட்டுல இருப்பீங்க. என்கிட்ட சில குடும்பத்துல ஜெபிக்கிறவங்க சொல்லுவாங்க, பிரதர் எங்க ஊர்ல சர்ச்சே இல்லை. சரி. ஆவிக்குரிய சர்ச்சு இல்லை. சரி. நாங்க இருக்கிற சர்ச்சு சரியில்லை. சரி. இப்படி ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லுவாங்க. எந்த சர்ச்சில் நீங்க ஞானஸ்தானம் எடுத்து நற்கரன் எடுக்கிறீங்களோ அந்த சர்ச்சில் நீங்க போங்க. அந்த சர்ச்சு அது ஆவிக்குரிய சர்ச்சை சொல்லி செக் பண்ணி நீங்க போங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணுங்க, மனம் திரும்புங்க, நற்கரன் எடுங்க. அவர் இரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறார். யாரெல்லாம் நற்கரன் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்கிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எனக்காக தானப்பா நீங்க ஜீவ பலியா நீங்க உண்மை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றேன்ப்பா. நான் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா. நான் நற்கரன் எடுக்கிறேன்ப்பா. நான் ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளையா இருக்கிறேன்ப்பா. உங்க ஆவினாலே நீ நிரப்புங்கப்பா, பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல தாழ்த்தி கேட்கும்போது அளவில்லாமல் தம்முடைய ஆவினால நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் செய்தி என்ன அப்படின்னா, வானத்திலிருந்து இறங்கி, அதுல ஃபர்ஸ்ட் வேர்டு தான் ரொம்ப முக்கியம். வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்கிறார். ஜீவ அப்பமாக வந்தார். நமக்கு ஜீவ அப்பமாக வந்தார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது நரகத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். நரகத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். என் வாழ்க்கையெல்லாம் ரட்சிப்புன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. மனம் திரும்புதல் அப்படின்னா என்னன்னே தெரியாது. பாவ மன்னிப்புனா என்னன்னே தெரியாது. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது. பரிசுத்தாவின் எப்படிப்பட்டவர் தெரியாது. பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதே பெரிய ஒரு சாட்சி தான். ஏன்னா பைபிள் வாசித்தா எனக்கு புரியாது. நானும் 6ஆம் கிளாஸுக்கு பைபிள் வாசித்தா புரியாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்படிடா நீ வாசிக்கிற, அதனுடைய அர்த்தத்தை எப்படிடா நீ சொல்ற அப்படிம்பாங்க. எங்க அம்மா கொரோனா நேரத்துல இறந்து போயிட்டாங்க. என் வாழ்க்கையில நிறைய கண்ணீர், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாம் தாண்டி இருக்கும்போது சர்ச்சில் போய்
அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. எல்லாரை போல ஜெபிக்க தெரியாது. எல்லாரை போல பைபிள் வாசிக்க தெரியாது. எல்லாரை போல பாட்டு படிக்க தெரியாது. சராசரி ஒரு மனுஷன், அவ்வளவுதான். கர்த்தர் உயிர் பிச்சை போட்டார். அவங்க முன்பாக சாட்சியா நிப்பாட்டி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். யூடியூப் மூலியமாக 5வது வருஷம் ஊழியம் போயிட்டு இருக்கு. நாங்க இருக்கிற வீட்டு மாடியில் ஒரு செட்டு போலன்னு சொல்லி யோசித்தோம். அதுக்கும் பல லட்சம் கேட்டாங்க. அந்த பொறுமையா விட்டாச்சு. திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். யாராவது ஒருவேளை ஜெபிக்கு வர வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நேரடியாக ஜெபிக்கலாம். பார்க்க வேண்டும் விரும்பினாலும் வரலாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளை இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. கடைசி நாளிலே நம்மளை எழுப்புவார். இந்த பூமியிலே அவருக்காக யாரெல்லாம் வாழ்றாங்களோ நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனத்துல போக வேண்டும். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ தேவனர்கள் எப்ப மினிஸ்டானுக்கா தினம் 1 நிமிடமா ஜெபிங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. வேற வேற தேசத்துல இணைந்திருக்கிறீங்க. எங்களுடைய ஊழியல் காத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா சொந்தம். எங்களுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா கடைசி வரையா இருப்பீங்க. மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான்ப்பா. இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படணும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாள்தோறும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு கிருபை தந்த கிருபைக்காக நன்றிப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக கனி கொடுக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீங்களா? உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களுடைய குறைகளை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிங்க. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு சமாதானத்தை தர எங்களுக்காக ஜீவ பலியானீங்கப்பா. உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உம்முடைய சாயல் எங்களுக்கு வேணும்ப்பா. கிறிஸ்துனுடைய சாயலுக்குள்ள நாங்க வரணும்ப்பா. அன்பினால நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால நிரப்புங்கப்பா. எங்களுக்காக காயப்பட்டீங்க, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க, எங்களுக்காக பிற்கப்பட்டீங்க, எங்களுக்காக ஜீவ அப்பமாக இறங்கி வந்தீங்கப்பா. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் சேனலை தந்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம்ப்பா 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 ஸ்தோத்திரம்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துல வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய மகிமையினாலே மூடுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலும் மூடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை யாரெல்லாம் ஜெபிக்கிறானோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா கடன் வச்சுட்டு நிம்மதி இல்லாம வாழ்றாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சில பிள்ளைகள் அப்பா வெளிநாட்டில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், குழுக்குள்ள பணம் அடைக்கணும். சில குடும்பத்தில் நகை பேங்க்ல லோன்ல இருக்கு, ஹோம் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், விவசாய லோன், இன்னுமாக ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, வெளியில் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரங்கிட்ட வாங்கியிருக்காங்க. எத்தனையோ கடன் இருக்குப்பா. கடன் அடைக்க எங்களுக்கு உதவி தருவீங்களா? கிருபை தருவீங்களா? சகாயம் பண்ணுவீங்களா? யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விடுதலை வேணும்ப்பா. லட்ச லட்சமா கடன் இருக்குப்பா. எல்லாமே கடன்ல இருக்குப்பா. வரக்கூடிய எல்லா பணமும் பேங்குக்கே போயிருதுப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. தாழ்த்தி கெஞ்சி அர்ப்பணித்து கேட்கிறேன்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துல பிரிஞ்சு போயிட்டாங்கப்பா. கண்மனைக்குள்ள சந்தேகம். சில குடும்பத்துல கெட்ட வார்த்தை பேசுறாங்க, சில குடும்பத்துல அடிக்கிறாங்க, சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்துல ஒரே வீட்டுல இருக்காங்க, ஆனா பேச மாட்டேங்காங்க. சில குடும்பத்துல வீட்டுக்கே வரல. சில குடும்பத்துல கள்ள தொடர்பு, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துல கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, சிகரெட் பழக்கம், புகையிலை பழக்கம். எத்தனையோ குடும்பத்துல அடிமையில வாழ்றாங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கணும். இந்த நாளிலே கர்த்தர் சந்திப்பீங்களா? இன்னைக்கு சந்திப்பீங்களாப்பா? உங்க பிள்ளைகளை நீங்க பார்ப்பீங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். பிரதான பாவி என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருப்பா. உங்க மகனை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களே. யாரெல்லாம் இணைந்துக்கணும் அவனுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிங்கப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை உறுதிப்படுத்துங்க, எங்களை நிலைப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கணும்ப்பா. கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை தாங்கப்பா. மன்னிக்கிற சுபாவம் வேணும்ப்பா. கோபம், எரிச்சல் எல்லாம் தனியட்டும்ப்பா. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமா மாறணும்ப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. திக்கற்ற பிள்ளையும் விதவையும் விசாரிக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் மிஷனரிமார் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். காலவெளியில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை பரலோகத்துல தேவன் சந்தித்து 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. இடம் இல்லாம மட்டும் பெருகட்டும். கர்த்தர் கூட இருங்க. காலவெளியிலே யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடட்டும். உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்காங்க. சில குடும்பத்தில் வீட்டு வேலை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. சில குடும்பத்தில் சின்ன பிள்ளைகள் கூட ரொம்ப தூரம் டிராவலிங் பண்ணுதுப்பா. எத்தனையோ குடும்பத்தில் விவசாயத்தில் இருக்கிறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, வேற வேறு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. செல்ஃபோனில் அடிமையாக இருக்காங்க. நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாமல் கேமு, தேவையில்லாத ஆன்லைன் கேம், எத்தனையோ இடத்துல அப்பா பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுங்கப்பா. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லைப்பா. தேவையில்லாம செல்போன்ல படம் பார்க்குற, நாடகம் பார்க்குறன்னு சொல்லி பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடுறாங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளி அப்பா மினிஸ்டருக்கு ஸ்தோத்திரம்பா. இன்னைக்கு அப்பா உள்ள செய்தியிலே வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமே தேவன் அருளி அப்பம் என்று நாங்கள் தியானிக்க இந்த நாளை தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல கிறிஸ்துவின் பிறப்பை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துல திருமணம் முடியாமல் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருப்பார். சில குடும்பத்துல பணத்தினாலே திருமணம் நிற்கி, நகை இல்லைன்னு சொல்லிட்டு திருமணம் நிற்கி, சில குடும்பத்திலே அப்பா சரியில்லை, சில குடும்பத்துல விக்கிர வழிபடக்காங்க, சில குடும்பத்துல அவங்க போற சர்ச்சில் பல பிரச்சனைகள், சில குடும்பத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகள் வேணும் சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா, நான் கிடைக்க மாட்டேன்.
எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்கிறாங்க. நல்ல குடும்பமா தாங்கப்பா. காலை வேளையில யாரெல்லாம் தாழ்த்தோடு எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஐசி வார்டில், இன்பெட்டில், எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்கோங்க. சில குடும்பத்துலலாம் ஃபிக்ஸ் வந்து அப்பா ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்கப்பா. தலையில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே எலும்பில் ஆப்ரேஷன், கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, எத்தனையோ குடும்பத்திலே பல பிரச்சனைகள் நடுவில் ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திப்பீங்களா? ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால எந்தெந்த குடும்பத்திடமா எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ சத்துருடைய சகல கிரியைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரட்டும்பா. எல்லா பொல்லாத சபிக்கப்பட்ட எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் மண்ணாக களி மண்ணாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எத்தனையோ குடும்பத்திலே கடன் நிமித்தமா என்ன செய்வது என்று தெரியாம புலம்புறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, உயர்வுக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே புதுசா வியாபாரம் பார்க்கணும், புதுசா ஒரு வண்டி வாங்கணும், புதுசா வீடு கட்டணும். சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படும். துதி, கனம், மகிமை எல்லாம் உம்மொருகே சுத்திரம் இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பார். 9363064182 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். தூங்க முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.